சரி, அவுலியாக்களோட பாதையை எதுக்கு நாங்கள் பின்பட வேணும்? குரான் ஹதீஸ் போதாதா? குரான் இருக்கி, ஹதீஸ் இருக்கி, அப்போ அவுலியாக்களோட பாதை எதுக்கு? இப்படி கேள்வி கேட்குறவங்க ஆக்சுவலி குரானையும் படிச்சில்லை, ஹதீஸையும் படிச்சில்லை. ஏன் என்று கேட்டால், குரான்ல தானே அல்லாஹ் தாலா சொல்கிறான் தொழுங்க, குரான்லே தான் சொல்கிறான் ஜகாத் கொடுங்க, இதே குரான்ல அல்லாஹ்வுடைய கட்டளை நோன்பு பிடிங்க, இதே குரான்ல அல்லாஹ்வுடைய கட்டளை என்னுடைய ஹபீப் மேல ஸலவாத்தும் சலாம் ஓதுங்க, இதே குரான்ல அல்லாஹ் சொல்றான் என்னுடைய நல்லடியார்களை பின்படுங்க என்று. இப்போ தொழுகை குரான்ல இருக்கிற மாதிரி, நோன்பு ஜக்காத் குரான்ல இருக்கிற மாதிரி, ஸலவாத் சலாம் இருக்கிற மாதிரி, அவுலியாக்களை பின்பற்றதுக்காக கூட குரான்லே தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். என்ன ஆதாரம்? எந்த ஆயத்துல? வத்தபி' சபீல மன் அனாப இலைய. அல்லாஹ் சொல்றான், யார் என்னுடைய பாதையில் இருக்கிறாங்களோ அவங்களை நீங்க பின்படுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஒபே பண்ணுங்க குரான். சரி, இந்த ஆயத் பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா சூரத்துல் ஃபாத்திஹா எல்லாத்துக்கும் தெரியும் தானே? அது இல்லாம தொழுகையே இல்லையே. லா ஸலாத்த இல்லா பிஃபாத்திஹத்தில் கிதாப். சின்ன பிள்ளைகளுக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா பாடமா தானே இருக்கு. சரி, இப்போ நாங்கள் தொலை போக்கல, விளங்கிட்டு தொழுறது சிறந்ததா விளங்காம தொழுறது சிறந்ததா? விளங்கித்தானே சிறந்தது. இப்போ ஒருவர் ஓதுறார் சூரத்துல் ஃபாத்திஹா, இதை பேச போனால் டைம் எடுக்கும், 9 மணிக்கு முடிக்கிறதுக்கு இருக்கி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், ஒன்னே வணங்குறோம், உனக்கிட்டே தான் உதவி தேடும். இது அல்லாஹ்க்கு நாங்கள் டிரெக்டாக சொல்கிறோம். யா அல்லாஹ், ஒன்னே தான் வணங்குறோம். சரி, நாங்கள் அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்க போயில்லையே. நாங்கள் யார் ரசூல் அல்லாஹ் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்று நினைக்க இல்லையே. யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே. யா ஹபீப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹபீபே. யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே. நாங்கள் அல்லாஹ் என்று சொல்லல. இப்போ ஷிர்காவத்துக்கு சான்ஸே இல்லை. யா ரசூல் அல்லாஹ் சொல்றது ஷிர்க் என்று சொல்றவங்க, அவங்க தான் ஷிர்க்குடைய டெஃபினிஷனே விளங்கி இல்லை. ஏன்? யா ரசூல் அல்லாஹ்ட அர்த்தம் அல்லாஹ் இல்லை, ரசூல் ஆஃப் அல்லாஹ். ரசூல் ஆஃப் அல்லாஹ் என்று சொல்லிட்டா ஷிர்க் ஆக சான்ஸே இல்லை. சரி, இப்போ நாங்கள் சொல்கிறோம், யா அல்லாஹ் ஒன்னே வணங்குறோம். குத்துப் நாயகத்துடைய மஜ்லிஸில் நாங்கள் வாரோம், ஹாஜா நாயகத்துடைய மஜ்லிஸில், ஷாஹுல் ஹமீத் நாகூரி அவர்களுடைய மஜ்லிஸில், ரிஃபாய் நாயகத்துடைய மஜ்லிஸில், ஷாசுலி நாயகத்துடைய மஜ்லிஸில் வாரம். அல்லாஹ் நினைச்சா வாரம் இல்லை தானே? அல்லாஹ்வுடைய நல்லடியார் நினைச்சு தான் வாரம். ஷேக் உஸ்மான் அப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய நல்லடியார் என்று நம்பித்தான் நாங்கள் வாரம். சரி, அப்போ இவங்களோட பாதையை நாங்கள் பின்பற்றோம். ஆனால் குரான்ல வருது, நாங்கள் தொழுகையில் சொல்கிறோம், யா அல்லாஹ் ஒன்னே வணங்குறோம், வ இய்யாக நஸ்தஈன், உனக்கிட்டே தான் உதவி தேடுறோம். இப்போ இந்த ஆயத்தை வச்சுட்டு பார்த்தீங்களா, அல்லாஹ் கிட்ட சொல்றீங்க உனக்கிட்டே தான் உதவி தேடுறோம். இப்போ எதுக்கு யா ரசூல் அல்லாஹ் என்று நீங்கள் உதவி தேடுறீங்க? எதுக்கு யா கௌசல் ஆதம் என்று உதவி தேடுறீங்க? எதுக்கு யா ரிஃபாய் என்று உதவி தேடுறீங்க? இப்படி சொல்றவங்க எங்களே மடக்குறாங்க. they are trying to fool us. சரியா பார்க்க போனா அவங்க கிட்ட கேளுங்க, இந்த ஆயத்துடைய தஃப்சீர் என்ன என்று. வ இய்யாக நஸ்தஈனுடைய தஃப்சீர்ல முஃபஸ்ஸிருன் சொல்றாங்க, யா அல்லாஹ், நாங்க ஒன்னே தான் வணங்குறோம், உன்னுடைய இந்த வணக்கத்திலே இருக்கத்துக்காக நீ உதவி செய்வாயாக. for us to be obedient to you, ஒன்னே இபாதத் செய்யத்துக்கு என்றே எங்களை இஸ்திகாமத் கொடுப்பாயாக. இதோட அர்த்தம், அல்லாஹ் யாருக்கு சக்தியை கொடுத்திருக்கிறானோ அவர்கள்கிட்ட உதவி கேட்க கூடாது என்று எங்கேயுமே சொல்லப்பட்டே இல்லை. ஏன் என்று கேட்டா, நாங்க அவுலியா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கிட்ட போயிட்டு கேட்கிறது, அவங்களோட பொருட்கள் துவா கேட்கிற காரணம் என்ன? அல்லாஹ் தான் சொல்லியிருக்கிறான், அவுலியா அல்லாஹ் என்னுடைய நல்லடியார்கள். நாங்க ஷைத்தான் கிட்டே போயிட்டு உதவி கேட்கிறோம், நம்ரூத் கிட்டே போயிட்டு உதவி கேட்கிறோம், ஃபிரௌன் கிட்டே போயிட்டு கேட்கிறோம் இல்லை தானே? நல்லடியார்கள் கிட்ட. why? because they are not enemies of Allah, they are friends of Allah. சரி, இப்ப அல்லாஹ்க்கு நாங்க சொல்றோம், யா அல்லாஹ் உன்னுடைய உதவி தேடுறோம். இதுக்கு அர்த்த வசனம் என்ன இருக்க வேணும்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் தான் இருக்கு. அப்போ அல்லாஹ் கிட்ட நாங்கள் டிரெக்டாக சொல்கிறோம், உன்னுக்கிட்டே தான் உதவி தேடுறோம். ஆனால் அல்லாஹ் சொன்னால் என்னுடைய உதவியா தேவை? சரி, நேரான பாதை என்கிட்ட கேளுங்க, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இப்போ நாங்கள் விளங்கி ஓத போக்கலையா, அல்லாஹ் நேரான பாதையில் நடத்து வைப்பாயாக. நேரான பாதை எது அப்பா? இந்த கேள்வி வரும் தானே தலையில். இப்போ இதுக்கு பதில் அல்லாஹ் அர்த்த வசனத்திலே சொல்கிறான், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ், யார் மேலே உன்னுடைய இஹ்சான் இருக்கோ, உன்னுடைய இன்ஆம் இருக்கோ, உன்னுடைய ஃபேவர்ஸ் இருக்கோ, அவர்களுடைய பாதையில் நடத்து வைப்பாயாக. இது நாங்கள் எப்போ சொல்கிறோம்? வ இய்யாக நஸ்தஈனுக்கு பிறகு சொல்கிறோம்.
ஒன்னே கிட்ட தான் நாங்க உதவி கேட்கிறோம் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், ஏண்ட உதவியா தேவை, என்னுடைய நல்லடியார் மூலமா வாங்க. ஏன் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யார் மேல உன்னுடைய ஃபேவர்ஸ் இருக்கோ அவங்களுடைய பாதையில நடத்து வைப்பாயாக. இப்போ ஒரு கேள்வி வருது, யார் அவர்கள்? இதுவும் குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்றான், மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வுடைய நபிமார்கள் மேல அல்லாஹ்வுடைய இன்ஆம், சித்திகீன் மேல இன்ஆம், ஷுஹதா மேல இன்ஆம், சாலிஹீன் மேல இன்ஆம். இப்போ நாங்க சிம்பிள் ஆக்கி போனா நாங்க தொழுகையில சொல்றோம், யா அல்லாஹ் உன்னுடைய நபிமார்களோட பாதையில நடத்து வைப்பாயாக, சித்திகீனுடைய பாதத்தில் நடத்து வைப்பாயாக, ஷுஹதாக்கள் சாலிஹீனுடைய பாதையில நடத்து வைப்பாயாக என்று நாங்க துஆ டெய்லி கேட்கிறோமே, அதுல அர்த்தம் என்ன? அல்லாஹ்வே தான் சொல்றேன் இவங்களோட பாதையை பின்படுங்க. இவங்களை பாதையை நாங்க பின்பற்றதுக்காக சும்மா பின்பற்ற இயலுமா? we should know about them. சரி, யாரை அல்லாஹ் பின்பற்ற சொல்றானோ அவங்க 100% பெர்ஃபெக்ட் இல்லாட்டி அல்லாஹ் சொல்லுவானா பின்படுங்க என்று? எப்பயாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானா நம்ரூத பின்படுங்க, காரூனை பின்படுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? இல்லாட்டி யார் கம்ப்ளீட் இல்லையோ அவரை பின்பற்றதுக்கு அல்லாஹ் சொல்லவில்லையே, யாரை பின்பற்ற சொல்லியிருக்கிறான்? நல்லடியார்கள். that means those who are pious servant of Allah, அவங்க 100% பெர்ஃபெக்ட் சொல்லி தான் அல்லாஹ் பின்பற்ற சொல்றாங்க. நாங்கள் அவுலியாக்களை பின்பற்றது பித்அத் செய்ய இல்லை, குர்ஆனை தான் ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கு பித்அத் என்று சொல்கிறவங்க தான் குர்ஆனை படிச்சில்லை. ஆனால் நான் சொல்கிறேன் படிச்சு இல்லைன்னு இல்லை. அவங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது இல்லையா? ஓத தானே செய்கிறாங்க. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் படிக்க இல்லையா? படிக்கத்தானே செய்கிறாங்க. இத்தபி சபீல மன் அனாப இலைய வசனம் கேட்டு இல்லையா? கேட்டு இருக்கிறாங்க, ஓதி இருக்கிறாங்க. அதே போல அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், இந்த ஆயத்தை ஓதி இல்லையா? ஓதி இருக்கிறாங்க. ஆனா வேணும் என்று இதோட கருத்தை சொல்லி கொடுக்கறாங்க இல்ல. ஏன்? அவுலியாக்களுக்கு எதிரியா இருக்கிறாங்க. அவுலியாக்களுக்கு எதிரியா யார் இருப்பாங்க? ஷைத்தானை பின்பற்றவங்க தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவங்க அவுலியாக்களோட பாதை ஃபாலோ பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஆர் ஆல்சோ செலக்டட் பை அல்லாஹ். அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ளவங்க நல்லடியார்கள்.